இந்த லைஃப்பில் நம்ம பல பேர் கூட கத்தி பேசி சண்டை போடுறது, பயங்கரமாக கோபப்படுறது அப்படின்னு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த உணர்ச்சிகளால் நம்ம உடம்பு தான் கெட்டு போகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இயேசுபிரான் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பகைவர்கள் மீது கூட அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாரு. உங்களால் பகைவர்கள் மேலே அன்பு செலுத்த முடியாது. அதுவும் இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் பகைவர்களை மறக்க பழகுங்க, மன்னிக்க பழகுங்க, விலக பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியம் கோபங்கிற தீய உணர்வுகளால் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற இந்த கோப உணர்வை கட்டுப்படுத்த பயிற்சி செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ஒருத்தர் மேலே எப்பெல்லாம் பயங்கரமாக கோபம் வருதோ அந்த நேரங்களில் அந்த நபர்கிட்ட இருந்து விலகுங்க, வேறு இடத்துக்கு போங்க. அங்கே வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லுங்கள், மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம், நடிப்போம் இந்த நிலையற்ற பயணத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு பயிற்சியை உங்களுக்கு அதிக அளவில் கோபம் வரும்போது செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோப உணர்வு குறையும். பல பேர் ஜெயிலில் மிகப்பெரிய தவறுகள் செஞ்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கோபங்கிற இந்த உணர்வு தான். கன நேரத்தில் அடக்க முடியாத கோப உணர்வுகளால் பலர் தங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கோப உணர்வை கைவிட பழகுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி தான் மற்ற மனிதர்கள் நடந்துப்பாங்க. அது எங்கே நீங்கள் போனாலும் இந்த உலகத்தில் மாறவே மாறாது. வெளி உலக மக்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னு எல்லாருமே உங்கள் கோபத்தை தூண்ட தான் செய்வாங்க. அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது மௌனம், அஹிம்சை, மறப்போம், மன்னிப்போம், விலகுவோங்கிற இந்த சொற்கள் தான். வாழ்க்கையில் உங்கள் கோப உணர்வை விரட்டி அடியுங்க. உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.